الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله النبي الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தி சமாதானம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் ஐம்மாக்கள் மேலும் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அருமை தோழர்களே, நண்பர்களே, நாம் எல்லாம் ரமதானுடைய ஆரம்பத்திலே ரமதான் வருவதற்கு முன்னால் மிகவும் ஆரவாரமாக ரமதானை எதிர்பார்த்தவர்களாக இருந்தோம். ரமதானினை இபாதத் செய்வதற்காக மிகவும் ஆசைப்பட்டோம், பிரயாசி எடுத்தோம். எப்படியாவது ரமதானுடைய இந்த நாட்களிலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று நிறைய நபர்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் இப்பொழுது பார்த்தால் ரமதான் இன்னும் 2 அல்லது 3 நாட்களோ மாத்திரம் இருக்கிறது. இதுதான் உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது வெகு விரைவாக சென்று கொண்டே இருக்கும். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் அடுத்தடுத்த கட்டத்திலே என்ன செய்ய வேண்டும்? இந்த இறுதி கட்டத்திற்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த இறுதி 10 பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஒரு மூமினுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அவனுக்கு முன்னால் சொல்லப்படும் பொழுது அந்த அத்தாட்சிகளுக்கு அவன் மதிப்பு கொடுத்து நடக்கின்றானே, அவன்தான் உண்மையான இறையச்சம் உடையவன். அவனுடைய உள்ளத்தில் தான் இறையச்சம் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? லைலத்துல் கத்ருடைய இரவுகளை பற்றியும் கடைசி 10 சிறப்புகளை பற்றியும் நாம் நிறைய படிக்கின்றோம். ஆனால் அந்த சிறப்புகளை எல்லாம் மனதிலே ஏந்தி கொள்ளாமல் நாம் அதை தட்டி கழித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியை அழகுபடுத்துவது கிடையாது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நாம் உண்மையாக்குவது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாம் உண்மையாக்குவதாக இருந்தால் அந்த கடைசி 10களை நாம் சரியான முறையிலே நாம் அமல் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோமேயானால் உண்மையான இறையச்சமுடையவர்களாக நாம் ஆவோம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ கடைசி 10 கடைசி ஓரிரு நாட்களிலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நிலைமை என்ன? நாம் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போமேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கேளுங்கள், அழகிய தௌபாவை கேளுங்கள். அதே போன்று தூபு இலல்லாஹி அய்யுஹல் முஃமினூன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஃமின்களே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகக்கூடும். பாவ மன்னிப்பு என்பது, பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தனிப்பட்ட ஒரு துஆவையே நமக்கு சொல்லி தந்தார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் பார்த்தோம்.
அப்ப அந்த துஆ மட்டுமல்ல, நம்முடைய ரமலான் இங்கிருந்து நம்மை பிரியும் போது நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்லை, நான் ரொம்ப நல்லவன், நான் பெரிய பாவம்லாம் ஒண்ணும் செஞ்சதில்லை என்று தன்னைத்தானே அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு நல்ல ஒரு சமநிலைக்கு வந்து விடுகிறார்கள். நான் சின்ன சின்ன தவறுகள் தான் செய்யறேன் போல இருக்கு, அவர்களே சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் சஹாபாக்களை பாருங்கள், எப்படிப்பட்ட நபித்தோழர்கள் அவர்கள் ஈமானிலே மிகவும் தலைத்தவர்கள். ஈமான் என்று சொன்னால் அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ரமதானுடைய காலத்திலே ஒரு சஹாபி வருகிறார். வந்து சலாம் கூட சொல்லாமல் ரசூலுல்லாஹை பார்த்து பதபதைத்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், ஹலக்து யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார். நான் அழிந்து விட்டேன். என்ன அழிந்து விட்டாய்? என்ன நடந்தது? யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன், நான் மிகவும் மோசமான ஒரு செயலிலே ஈடுபட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியவில்லை, சொல்லுங்கள் என்ன செய்தி என்று சொல்லுங்கள் என்று சொல்லும் போது, நான் காலை நேரத்திலே நோன்பு வைத்துக் கொண்டு மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு விட்டேன். மனைவி ஹலால் தான், மனைவி ஹலாலானவள் தான். ஆனால் நோன்பை வைத்துக் கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது அது மிகப்பெரிய குற்றமான ஒரு காரியமாகும். யார் ஒரு அப்படி செய்கிறாரோ அவர்களுக்கு நிறைய அந்த குற்றங்களுக்கு பிராயச்சித்தங்கள் நிறைய செய்ய வேண்டிய இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறை அப்படி செய்து விட்டால் 60 நோன்புகளை நோக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சஹாபி அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், குடும்ப வாழ்க்கையில நான் ஈடுபட்டுட்டேன், எனக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கிடைக்குமா என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்ககிட்ட அடிமை இருக்கா? அடிமை இருந்தா உரிமையை விட்டு விடு என்று சொன்னால், யா ரசூலுல்லாஹ், இடத்துல அடிமை எல்லாம் கிடையாது. அப்படியா? அப்படியானால் 60 நாட்கள் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோட்டு விடு, அந்த சக்தி இடத்துல இருக்கிறதா? யா ரசூலுல்லாஹ், அப்படிப்பட்ட சக்தி எனக்கு கிடையாது, நான் ரொம்ப பலகீனமானவன், எனக்கு 2 மாசம்லாம் தொடர்ச்சியா நோன்பு நோக்க முடியாது. சரி, அப்பனா 60 நபர்களுக்கு என்ன செய், உணவளி என்று சொல்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் என்ன 60 நபர்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஒரு பணக்காரெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப ஏழையான மனுஷன், வேற ஏதாவது சொல்லுங்க என்ற மாதிரி நிற்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்றாங்க. வேறு ஒரு சஹாபி பேரித்த பழங்களை சதக்காக தருவதற்காக பேரித்த பழங்களை எடுத்து வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கொண்டு வந்து தருகிறார். தந்தவுடன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த பேரித்த பழங்களை எடுத்துக்கொண்டு போய் மதீனாவுடைய ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து உங்கள் குற்றங்களுக்குரிய கஃபாராவாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை வாங்கின உடனே அந்த சஹாபி என்ன செய்யறாருன்னு சொன்னா, யா ரசூலுல்லாஹ், மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்க கொடுக்க சொன்னீங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழைகளிலே ரொம்ப ஏழ்மைத்தனத்தில் இருக்கக்கூடிய நான் தான், இதை நானே எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்கிறான். எப்படி? மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழைகளிலே பெரிய ஏழை நான் தான், இதை நானே வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்துவிட்டு, சரி, இதையே நீ அல்லாஹ்வுடைய உன்னுடைய குடும்பத்திற்காக சதக்காவாக நீ கொடுத்து நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பிற்காக துஆ கேடு என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அனுப்பி விடுகிறார். பிறகு நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சம்பவத்தை செய்யக்கூடிய அந்த சஹாபியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அறிவித்தது மட்டுமல்லாமல் அவருடைய பெயரை குறிப்பிடாமல் சொல்கிறார். ஒரு நபர் வந்தார், ஒரு மனிதர் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படி சொல்லப்படுது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய பெயர் தெரியாதா என்று பார்ப்போமானால் அவங்களுக்கு அந்த பெயர்லாம் தெரியும். ஆனா ஏன் அவருடைய பெயர் குறிப்பிடவில்லை என்று பார்ப்போமேயானால், ஒருவேளை அவருடைய பெயர்கள் குறிப்பிட்டிருந்தால்
கடைசி வரை அவருடைய பெயரை சொல்லப்பட்டு இந்த நபர் தான் இந்த பாவத்தை செய்தார், இந்த நபர் தான் இந்த பாவத்தை செய்தார் என்று அவருடைய மானத்திலே விளையாடக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும். ஒரு எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்துருமேன்றதுக்காக என்ன செஞ்சாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியுடைய பெயரை குறிப்பிடாமல் விட்டு விட்டார்கள். ஒருவேளை குறிப்பிட்டிருந்தால் கியாமத் நாள் வரைக்கும் அந்த பெயரை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த தவறு செய்ததின் காரணத்தினால். இதுல இருந்து இரண்டு விஷயங்கள். ஒன்று, தன்னுடைய பாவத்தை, தான் செய்த பாவத்தை குற்றத்திற்காக அல்லாஹ்விடத்திலே இறங்கி தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாரு, மிகவும் பிரயாசம் எடுக்கிறார். அது என்ன ஏதுன்னு பார்க்கவே இல்லை, மிகவும் சிரமப்படுகிறார். எப்படியாவது நான் அல்லாஹ்வுடைய என்னுடைய பாவத்திலிருந்து நான் மீள வேண்டும், அதற்கு என்ன வழி, நான் அசிங்கத்தெல்லாம் பார்க்க மாட்டேன் என்று செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம். இரண்டாவது விஷயம் என்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய பெயரை குறிப்பிடாமல் இருந்தது, அவருடைய மானத்தை காப்பாற்றியது. இன்னைக்கு என்ன நடக்குது, சர்வ சாதாரணமா ஒரு மூமினுடைய மானத்திலே விளையாடக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். ஒரு மூமின் இன்னொரு மூமினை சாபம் விடக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்ளக்கூடிய சாபம் விடுதல், அதை கோபமாக பேசுதல், இது போன்ற நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். குறிப்பாக மூமினுடைய ஒரு வாயிலிருந்தே சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா, மாற்று மத சகோதரனே பரவாயில்லப்பா, நம்மால ரொம்ப மோசம் அப்படின்வாங்க. மாற்று மத சகோதரனே பரவாயில்ல, நம்மால ரொம்ப மோசம் சொல்லி நம்மளோட ஹிஸ்டரிய மொத்தமா சொல்லுவாங்க. யார் பிறருடைய குறையை மறைப்பார்களோ அவருடைய குறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே மறைக்கிறார். நமக்கு எது தேவை, அவருடைய குறை தேவையா? ஒருவருடைய குறையை பேசுவதால் நமக்கு என்ன நடக்க போகிறது? ஒன்னும் நடக்க போறது. என்ன குறை பேசினாலும் அவர் என்ன செய்வாரோ, அவருடைய ஹேபிட் என்னவோ அதை அப்படி செஞ்சுட்டே தான் இருக்க போறார். நம்ம பேசுறதுனால அவரை மாற்றிக்க போறது இல்லை. ஒருவேளை நல்ல விஷயங்கள் பேசப்பட்டு அவரை மாற்றுவாரையானால் நம்ம பேசுறதுல தப்பு இல்லை. அவர் காதுக்கு படுற மாதிரி இந்த விஷயத்த பேசினா அவர் திருந்திடுவாரு அப்படின்னு ஒரு நல்ல அக்கறையில பேசினா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்னவென்று பார்த்தால், இவர் என்னமோ நல்ல மிகப்பெரிய சாலிகான மனுஷன் மாதிரியும், அவர் சைத்தானுடைய குரூப்ல இருந்து வந்த மாதிரி என்ன செய்வாரு, அவரை பத்தி எல்லா ஹிஸ்டரியும் சொல்லுவார். அப்போ ஒருவருடைய மானத்தை மறைக்காமல் மானத்தை கூறு போட்டு விற்கக்கூடிய நிலைமையை நாம் இந்த காலகட்டத்திலே பார்க்கிறோம். ஒருவருடைய மானத்தோடு நாம் விளையாடக்கூடாது. ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய உயிரை விட மேலானது ஒரு மூமினுடைய மானம் என்று சொன்னார்கள். என்றால் ஒருவரை பற்றி புறம் பேசாமல், நாம் அவருடைய தவறுகளை சொல்லி காட்டாமல், குத்தி காட்டாமல் நாம் அமைதியாக இருப்போமே ஆனால் நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே எப்படி நீங்கள் அமைதியாக மற்றவர்கள் குறைகளை மறைத்தீர்களோ அதே போன்று கோடான கோடி மக்கள் அங்கே அமர்ந்திருப்பாங்க. சாதாரணமான விஷயம் அல்ல. நம்ம இன்னைக்கு 2 பேர் 3 பேருக்கு முன்னாடி பேசுவோம். அன்னைக்கு நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்மோடு இருந்த மனைவிமார்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்மை நல்லவர்கள் என்று நம்பிய நண்பர்கள், இந்த என் நண்பர்கள் ரொம்ப நல்லவன், அவன் தொழுகை விஷயமா இருந்தாலும் சரி, சதக்கா விஷயமா இருந்தாலும் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பான் என்று நம்பிய அந்த நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள், இவர்களுக்கு மத்தியிலே அவருடைய குறைகள் சொல்லப்படும் போது ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம் அனைவரையும். அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு நிலை, பயங்கரமான கேள்வி கணக்கூடிய நாள் அது. அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். பிறருடைய குறையை மறைத்து வாழ பழகுங்கள். அல்லாஹ் நம்முடைய குறையை மறந்துகளே மறைப்பான் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது என்ன, அதே போன்று இன்னொரு சஹாபி வருகிறார். அல்லாஹின் தூதரே, மாஇஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அறிந்து விட்டேன், எனக்கு தண்டனையை கொடுங்கள். என்ன செய்தால்? நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தள்ளிப்போ, அல்லாஹ்விட போய் பாவ மன்னிப்பு கேளுன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தண்டனையை கொடுங்கள், நீ அல்லாஹ்விடத்தில் சென்று பாவ மன்னிப்பு கேள். அப்படி என்ன செஞ்சுட்ட? இல்ல, எனக்கு திருமணம் ஆனதற்கு பிறகும் கூட நான் விபச்சாரம் செய்து விட்டேன், திருமணம் ஆனதற்கு பிறகு கூட நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். திருமணம் ஆகி விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை? கல்லால் அடித்து அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கும். இஸ்லாத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்காங்க.
ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு 2 பேருக்கு செஞ்சோம்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பாலியல் தொல்லைகள், வன்கொடுமைகள் எல்லாமே நீங்கிடும். இன்னைக்கு சிறு பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமைகள் செய்துவிட்டு மிக உல்லாசமாக இந்த உலகத்திலே சுத்தி கொண்டிருக்கிறான். எந்த கவலையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அவனுக்கு பின்னால் பல அரசியல்வாதிகள், பல பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் என்ன செய்யறான், 6 வயது சிறுமி, 10 வயது சிறுமி, அதே மூதாட்டி என்று எதையும் பார்க்காமல் யாரையும் விட்டு வைக்கிறது கிடையாது. எல்லாத்திலையும் என்ன செய்யறது, இது போல அனாச்சாரமான அநியாயமான காரியங்களை செய்துவிட்டு மிக உல்லாசமாக அவர் சுற்றுகிறார்கள் விபச்சாரிகள். இதே மாதிரி யார் திருமணம் செய்யாமல் ஒரு நபர் விபச்சாரம் செய்கிறாரோ 4 பேருக்கு மத்தியில நிக்க வச்சு 100 சவுக்கடி கொடுக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். அவர் சட்டங்களை கழித்து விட்டு 100 சவுக்கடி கொடுக்கணும். ஒருவேளை திருமணம் செய்த நபர் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்தே அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இதுவும் இஸ்லாமுடைய சட்டம். யோசிச்சு பாருங்க. இத மாதிரி ஒரு 4 பேரை செஞ்சாங்கன்னா இன்னைக்கு வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடக்குமா என்று பார்ப்போமையானால் நடக்காது. ஆனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. அதை நம்ம போய் சொன்னோம்னு சொன்னா மனித உரிமைகள் என்று மற்றவர்கள் வந்து விடுவார்கள். மனித உரிமைகளை காப்பாற்ற வேண்டும். அப்ப சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறாரா, அது மனித உரிமை கிடையாதா? இப்படி பல விஷயங்கள் யோசிப்பதற்கு இருக்கிறது. அதை சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், அங்கே ஒரு சஹாபி வந்து, நான் திருமணம் ஆனதற்கு பிறகு கூட நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். 1க்கு 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியதற்கு பிறகும் கூட நான் தண்டனையை பெற்றே தீருவேன். ஏனென்றால் இங்கு நான் இந்த தண்டனைக்கு நான் அஞ்சினால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி என்பது பயங்கரமாக இருக்கும், சாதாரணமாக இருக்காது. மூமின்களுக்கு லேசானதாக தான் இருக்கும். ஏன், அது அவர்கள் மீது அல்லாஹ் புரியக்கூடிய கருணை. அது அவங்களும் தப்பு செஞ்சிருப்பாங்க, தப்பு செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. தப்பு ஹிசாபை யசீரா, அவருடைய கேள்வி கணக்குகள் இலகுவாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனை பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக பயங்கரமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்வதை போன்று அந்த வசனங்களை எல்லாம் கேட்ட இந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாரு, இங்க நான் இந்த தண்டனைக்கு பயந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பயங்கரமானது என்று சொல்லி கல்லால் அடிக்கிறார்கள். ரத்தம் ஓடுகிறது. அவர் வழி தாங்க முடியாமல் ஓடுகிறார். வழி தாங்க முடியாமல் ஓடுகிறார். ஓடிய அந்த சஹாபியை பிடித்து ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, பிடித்து அவரை கல்லால் அடித்து கொலையும் செய்து விடுகிறார். இஸ்லாமிய சட்டத்தை அங்கே நிறைவேற்றி விடுகிறார்கள்.